இன்னைக்கு எபிசோட்ல ஈஸ்வரி சந்திரகலாவை தரதரவென கோவிலுக்கு இழுத்துச் சென்று பேய விரட்டணும்னு சொல்லி ராத்திரி முழுக்க கட்டி போட்டது கொடுமையின் உச்சம். மயில் வாகனம் ஜெகன்மோகினி பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ப வச்சதும், பூசாரி பரிகாரம் செய்யணும்னு சொன்னதும் சந்திரகலாவை நிலைகுலைய வச்சிடுச்சு. கார்த்திக் வந்து புருஷன் கூட போறேன்னு ஒத்துக்கோன்னு டீல் பேசினாலும் சந்திரகலா பிடிவாதமா மறுத்தாங்க. ஆனா ரகசியமா வந்த சிவனாண்டி இப்போதைக்கு ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு வீட்டுக்குள்ள போ, அப்புறம் பார்த்துக்கலாம்னு கொடுத்த ஐடியாவால சந்திரகலா புது நாடகத்தை கையில் எடுத்தா. மறுநாள் காலையில பேய் விட்ட மாதிரி சந்திரகலா நடிச்சதும் ஈஸ்வரி நம்பி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வாசல்ல ஆரத்தி எடுக்க போனப்போ மயில் வாகனம் தடுத்தாலும் ஈஸ்வரி அதை மீறி தங்கச்சிக்கு வரவேற்பு கொடுத்தது பாச போராட்டமா தெரிஞ்சாலும் பின்னாடி பெரிய ஆபத்து இருக்கு. வீட்டுக்குள்ள வந்ததும் சந்திரகலா தன்னோட சுயரூபத்தை கார்த்திக் கிட்ட காட்டினா. நான் என் புருஷன் கூட போக மாட்டேன், இங்கே இருந்து உன்னை பழிவாங்குவேன்னு அவ சவால் விட்டப்போ கார்த்திக் இவளை அவ்வளோ லேசுல திருத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆனா இவங்க பேசுனதை மறைஞ்சிருந்து கேட்ட ஈஸ்வரிக்கு விஷயம் வேற மாதிரி புரிஞ்சுது. என் தங்கச்சி இவ்வளவு கஷ்டப்பட கார்த்திக் தான் காரணம்னு முடிவு பண்ண ஈஸ்வரி இப்போ கார்த்திக்கை பழிவாங்க துடிக்கிறது. கதையில பெரிய ட்விஸ்ட். கார்த்திக் போட்ட பிளான் அவருக்கே வினையா முடிஞ்சுது. திடீர்னு ஈஸ்வரி வீட்டுக்கு ஒரு விஐபி வர்றதா சொன்னாங்க. அமெரிக்காவிலிருந்து வர்ற ஜாக் தான் விவாகரத்துக்கு அப்புறம் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைன்னு ஈஸ்வரி அதிரடியா அறிவிச்சப்போ ராஜராஜனும் ரேவதியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. விசித்திரமான ஆங்கில பாட்டு பாடிக்கிட்டு உதவியாளரோட ஜாக் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது சிரிப்பா இருந்தாலும் இவன் ரேவதி வாழ்க்கையில என்ன புயலை கிளப்ப போறான்னு தெரியல. ஈஸ்வரி எடுத்த இந்த விபரீத முடிவு குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போகுது? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.